ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஈட் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி நம்ம மட்டன் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் அம்மாவுடைய ரெசிபி. எங்கள் அம்மா இது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நான் குக்கிங்னு கற்றுக்கும் போது எங்கள் அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட ரெசிபி இது தான். இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 grams ஆஃப் மட்டன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் உடச்ச கடலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், 2 சின்ன சின்ன பட்டை, ஏலக்காய், லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனுக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய ஆனியன் இப்படி கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை. இவ்வளோ தான் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம வச்சுருக்க 200 grams ஆஃப் மட்டன் எடுத்துக்கோங்க. மட்டன் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்புக்கு தண்ணி எடுத்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி 5 to 6 விசில் வரைக்கும் நான் இதை வேக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இதை நான் கூல் பண்ண போகிறேன். நம்ம உடச்ச கடலையை அரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம ஒரு பிளெண்டரில் நம்ம வச்சுருந்த ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா அந்த கருவேப்பிலை அண்ட் மல்லி இலை இது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம உடச்ச கடலை மாவில் ஒரு ஸ்பூனுக்கு நம்ம கரம் மசாலா, அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட், ப்ளஸ் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா கூலானதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்சியில் ஆட் பண்ணி இதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கணும். அரைஞ்சதுக்கப்புறமா அந்த மட்டனையும் நம்ம இந்த பவுலில் ஆட் பண்ணி இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம மட்டன் வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால் மாதிரி சின்ன பால் சைஸ்க்கு அதை உருட்டி நம்ம இதை இப்படி தட்டிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா
இந்த வடையை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா தள்ளி போட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள்.